உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜனா, எனக்கு அங்க போகவே பிடிக்கல. என்ன கட்டாயப்படுத்தாத. அது இருக்கட்டும், உன் முகத்துல என்ன இப்படி என்ன வடியுது? ஹாலிவுட் ஹீரோங்களை பாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் அழ மாட்டானுங்க. ஒரு பொண்ணு கிடைக்கலையா உடனே அடுத்த பொண்ணை லவ் பண்ண போயிடுவானுங்க. ஜனா, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா? தனியா இருக்க விடுறதா? அதெல்லாம் தப்பு. நீ முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் நியூ இயர் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க. முகத்தை நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போ. நீங்க இருந்தா யார் ஆடுறது, யாரு ஃபைட் பண்றது? Cheers. I'm sorry friends. Oh, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. நான் எனக்காக வரல, உங்களுக்காக தான் இங்க வந்தேன். I'm ரூபா. உங்க பாட்டு டான்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்க டான்ஸ் பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க இருக்கிற நிலைமையில அது முடியாது போல இருக்கு. எனிஹவ், இந்த நியூ இயர் கிஃப்டா நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. ப்ளீஸ் தப்பா நினைக்காம இதை வாங்கிக்கங்க. ஜனவரி 1 அதுவும் வரத மிஸ் பண்ணாதடா. வாங்கிக்க. தேங்க் யூ பிரதர். வாங்கி வேணும். அப்படி என்ன சார் யோசிக்கிறீங்க? பேரத். எஸ் மேம். சாப்பிட ஸ்பெஷலா என்ன இருக்கு? குரங்கு பஜ்ஜி இருக்கு. குரங்கு பஜ்ஜியா? ஆமா, அத சாப்பிட்டா காதல் பண்றது சுலபம். அது எப்படி? எவங்கிட்ட வேணாலும் தாவிக்கிட்டே இருக்கலாம். நாங்க லவ் பண்ணா ஒருத்தர் தான் லவ் பண்ணுவோம். அதை விட்டு இன்னொருத்தர்கிட்ட தாவ மாட்டோம். என்ன லவ் பண்ண கூட இப்படித்தான் சொன்னா. இந்த ஹோட்டல் குரங்கு பஜ்ஜி சாப்பிட்ட உடனே இன்னொருத்தங்கிட்ட தாவிட்டா. ஐயோ, இங்க இருந்தா டேஞ்சர். வாடி போலாம். வாடி. யோ சர்வர், வர்ற கஸ்டமர் இப்படி கலாட்டம் பண்ணி அனுப்பிச்சினா நம்ம ஹோட்டல்ல மூடி வேண்டியதா? ஐயா சார், புரியாம பேசாதீங்க. இவளுங்களை ரசிக்கிறதுக்காகவே டெய்லி இங்க ஒரு கூட்டம் வருது. அவன் எதையும் ஆர்டர் பண்ண மாட்டாங்கறான். ஓசில ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு போறானுங்க. பெல்ட், நீ செஞ்சதா கரெக்ட். Thank you சார். பாத்துக்க பாத்துக்க. அங்கிள் அங்கிள் அங்கிள், நான் வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, அதுக்கு தான் இங்க வந்தேன். ஆமாமா, உன்னை வீட்டுல பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் விண்டோ ஷாப்பிங் போயிருந்தேன் அங்கிள். இப்படியே ஷாப்பிங் பார்த்துட்டு இருந்தா நம்ம கம்பெனியோட இன்சார்ஜ் எப்ப ஏத்துக்க போற? அதுக்கு தான் உன்னை தேடினேன். இன்னைக்கு இப்பவே நான் கம்பெனி இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஓகே அங்கிள். ஓகே, குட் கேர்ள். சேமா. பாய். ஹலோ ரூபா, கம்மியா? அங்க நியூ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிக்கமா. அங்க டால் செக்ஷன் பக்கத்துல இருக்கு. வினோத், எந்திரிப்பா. வெறுமைத்தோட படுத்துட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காக? எந்திரிச்சு குடிச்சு சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். என்னமா நீ? உன்னோட பெரிய தொந்தரவு போச்சே. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறிய. காலங்கத்தால வந்து எழுப்பிக்கிட்டேன். கல்யாணத்தையும் பண்ணிக்க மாட்டேங்கிறான். நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். எப்பதான் இவனுக்கு புத்தி வருமோ? அப்பா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா. இதுக்கு மேல போய் எவனடா அடிக்கிறது? ஏண்டா, துப்பாக்கி எல்லாம் வந்துடுச்சுடா. போகடா.
ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நான் தான் ரூபா பேசுறேன். ஹோல்ட் ஆன் ப்ளீஸ். எஸ். அன்னைக்கு உங்களுக்கு வாட்ச் பிரசன்ட் பண்ணேனே, அந்த ரூபா தான். வாட்ச் ரூபா. என்ன விஷயம்? என்ன வேணும் உனக்கு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். என் ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? அட போங்க சார், உங்க சக்தியை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கல. கிரேட் வினோத்னா மலேசியால கை குழந்தை கூட உங்க அட்ரஸ் சொல்லுதே. Bloody hell. டயத்தையும் மிஸ் பண்ணிட்டாரே. டேய் வினோத், டேவிட பாத்தியா? பார்க்கல. அவன் சைனீஸ் கிட்ட பணத்தை கடன் வாங்கிட்டு தரலையாண்டா. அவனுங்க அவனை தேடிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? அவனை ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு, மாட்டினா அவ்வளவுதான். நீ அவனை பத்தி பேசிட்டு இருக்க. என் விஷயமே எனக்கு பெருசா இருக்கு. ஒரு பொண்ணு என்ன அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா அவனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்னடி ரூபா, கடையில கண்டிஷனா இருந்தாலும் கலகலன்னு இருப்ப, என்ன சொனக்கு? ஓ, வினோத்தோட ஞாபகமா? ஒண்ணு இல்லடி, உன் டான்ஸ் ப்ரோக்ராம் வர சொல்லி போன் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். ஹலோ. ஹலோ, நான் தான் ரூபா பேசுறேன். நீயா? சார் சார் வச்சிடாதீங்க. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான மேட்டர். என்னன்னு கேட்டீங்களா? என்னோட பரதநாட்டிய நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது. பரதநாட்டியமா? நீங்க தான் சீஃப் கெஸ்ட். பார்க்கலாம். அவசியம் வரணும். வரேன், கண்டிப்பா வரேன். அம்மா தாயே, ராஜராஜேஸ்வரி, என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடுமா. அம்மாவுக்கு முடியல, 108 சுத்திட்டு வந்திருப்பா. நான் இப்படி உட்கார்ந்திருக்கேன். சார், நேற்றுக்கு நீங்க என் டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வரல, அதனால உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோனுதான் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண வந்தேன். இப்போ உங்களை நேர்லயே பார்த்துட்டேன். நீங்க நிக்காம சுத்துங்க, என்ன பலன் போயிடுமோ. இத பாரு, இது அம்மாவோட வேண்டுதல். அதனாலதான் நான் கோயிலுக்கு வந்தேன். ப்ளீஸ், இங்கே வந்து என்ன தொந்தரவு பண்ணாத. லீவ் மீ அலோன், ஓகே? என்ன சார் கோயில்ல கூட கோவப்படுறீங்க? அம்மா தாயே, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுமா? ஆனேலாவத்தான் ஞான் கையில புடிச்சி, ஆனேலாவத்தான் ஞான் கையில புடிச்சி. எവിടെ எവിടെ அத ஞான் பார்க்கட்ட, கண்ண மூடு அத ஞான் காட்டட்டே. ஏண்டா, கண்ணை திறந்திருக்கும் போதே கல்ல விரல விட்டு பட்டர் எடுத்துருவீங்க. இன்னும் கண்ணை மூடனா என்ன ஆவறது? தோசைய போடு. அண்ணே, நேத்து ஒரு டூரிஸ்ட் குடும்பம் வந்துச்ச, அவங்களுக்கு ஸ்பெஷலா நீ என்ன பண்ணி கொடுத்த? மிளகா பஜ்ஜின்னு.
மிளகா பஜ்ஜி பண்ணி கொடுத்தியா? அவங்க எல்லாரையும் ஃபிளைட்ட விட்டே இறக்கிட்டாங்களா? ஏன்னு டாய்லெட் உள்ள போனவன் எவனும் வெளியே வர மாட்டேன்னுட்டானா? இது வரைக்கும் அந்த பிளைட் இது மாதிரி நடந்ததே கிடையாதாமே. அண்ணே, அது ஏன் தப்பு இல்ல, எல்லாம் நம்ம மேனேஜரோட பிளான். இதெல்லாம் மேனேஜரோட பிளானா? ஆமாண்ணே. நம்ம ஓட்டுக்கு வரக்கூடிய டூரிஸ்டுங்க ஊருக்கு புறப்படுறதுக்கு முதல் நாள் இந்த மாதிரி காரமா ஏதாவது கொடுக்க சொல்லிடுவாரு. அவங்க ஊருக்கு போக முடியாம இங்கேயே தங்கிடுவாங்க. ஏண்டா திருட்டு பசங்களா, உங்களை எல்லாம் உள்ள தள்ளணும்டா, அப்பதான் அடுத்தவன் நல்லா இருக்க முடியும். அதெல்லாம் இருக்கட்டும்னே, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு நீங்க ஒரு பெரிய கேமரா டான்சர் ஆகலாம். இதோ பாத்தியா, இதுலயே சாத்து போடுவேன். கேமரா ஆடுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது அப்படி? அதெல்லாம் கடையில இருக்குன்னு. ஜனா ஜனா, இன்னைக்கு நம்ம ஹோட்டல் என்ன ஆக போகுதோ தெரியலப்பா. ஏன் சார், வரக்கூடாதவன் எவனா ஹோட்டலுக்கு வந்துட்டானா? இல்லப்பா, வர வேண்டிய ஆளே வரல. சார் என்ன சார் சொல்றீங்க? அதான்ப்பா வழக்கமான டான்ஸ் வினோத் ஊர்ல இருந்து இன்னும் வரலன்னு சொல்றேன். ஏன் சார், வினோத்துக்கு வேற ஏதாவது நல்ல ஹோட்டல் மாட்டிக்கிட்டா? விஷயம் தெரியாம பேசாதே. வழக்கமா வினோத் வர பிளைட், அவன் வர பிளைட் வழியில ஹைஜாக் பண்ணிட்டாங்களாம். அவரு கலந்துக்கலாம் என்ன சார், நம்ம ஊர்ல இன்னொருத்தர் ஆடுறாரு, அவரை போட்டுக்கிட்டா போச்சு. அது யாரு இன்னொரு ஆளு? அவர் இப்பதான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாரா, பேரு மைக்கேல் எய்ட்ஸ். இத பாரு ஜனா, இப்ப நான் அவரை தேடுற நிலையில இல்ல. எப்படி நம்ம ஹோட்டல்ல ப்ரோகிராம் நடந்தாகணும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? இன்னைக்கு நீ டான்ஸ் ஆடுற. டேய் படுவா, இதெல்லாம் உன் வேலைதானா? இத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கேமரா ஆட சொன்னியா? இந்த பார், உன்னை அப்படியே சாத்தா பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். இந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அவனை ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ். இந்த பாருங்க சார், எனக்கு பிளேட் தூக்கத்தான் தெரியும், இந்த கைய காலெல்லாம் தூக்க தெரியாது. ஆளை விடுங்க சொல்லிட்டேன். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ! உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.